மீன் முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணி பார்த்தலாமா? அதுக்கு மீன் அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி மீனை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி பூ மாதிரி வெந்துருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி முள் தனியாக சதை தனியாக எடுத்து பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அது கூடயே மஞ்சத்தூள், உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் மீன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பரை போட்டு அதுலேயே வந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி விட்டு தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து அந்த மீன் எக் பொடி மாஸ் எடுத்து அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.